வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இன்றைக்கி பிராத்மிக் எக்ஸாம்ஸ்க்கு வர சிலபஸில் நம்ம லெசன்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த போர்ஷனை அப்படியே கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏக். இது யஹே வஹே. யஹ் அப்படின்னா திஸ் அப்படின்னு அர்த்தம். வஹ் அப்படின்னா தட் அப்படின்னு அர்த்தம். திஸ் தட்டோட யூசஸ் பார்த்துக்கலாம். இங்கே திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் வீடு. தட் இஸ் அன் அவுல். அது ஆந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிறத குறிக்கும் போது திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரமாக இருக்கிறதுக்கு தட் யூஸ் பண்ணுவோம். இதோட யூசஸ் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த கிட்டன். இது பூனைக்குட்டி. தட் இஸ் த ஸ்னேக். தட் தூரமாக இருக்கிறது தட். திஸ் இஸ் அ ட்ரீ. பக்கத்தில் இருக்கிறது ட்ரீ. இதுதான் சிங்குலர். அதாவது சிங்குலர் இருக்கிறதுக்கு திஸ் தட் யூஸ் பண்ணுவோம். இதுனா திஸ்ஸு, அதுனா தட்டு. இப்போ தூரமாக இருக்கிறதுக்கு தோஸ் தீஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தீஸ் ஆர் கிட்டன்ஸ். இதெல்லாம் அதாவது பன்மை. சிங்குலர் அப்படின்னா ஒருமை. தீஸ்னால் பன்மையில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் தோஸ். ஆனால் நமக்கு இங்கே வெறும் சிங்குலர் மட்டும்தான். அதனால் திஸ் தட் யூஸ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். தீஸ் தோஸ் இல்லை. யஹ் கலம் ஹே. கலம் அப்படிங்கிறது பென் அப்படின்னு அர்த்தம். பென். யஹ் கியா ஹே. கியா அப்படின்னா என்ன. வாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. வாட்னா என்ன. கியா. யஹ் கலம் ஹே. இது கொஸ்டின் இருக்கும்போது இந்த மாதிரி வரும். ஆன்சர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் தான் ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா. இப்போ இது பக்கத்தில் இருக்காதான்னு வச்சுக்கணும். யஹ் கலம் ஹே. யஹ் கியா ஹே. யஹ் கலம் ஹே. இவ்வளோதான். கலம்னா பேனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது திஸ் இஸ் அ பென் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ். திஸ் இஸ் அ பென். அவ்வளோதான். அடுத்தது குர்சி. குர்சினா சேர். யஹ் குர்சி ஹே. யஹ் கியா ஹே. யஹ் குர்சி ஹே. அவ்வளோதான். யஹ் கியா ஹே அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா யஹ் குர்சி ஹே அதே போட்டுக்கிறீங்க. இது கியா அப்படிங்கிற இடத்துல என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்களோ குர்சி ஹே. அவ்வளோதான். அடுத்தது கடி. கடினா கடிகாரம். யஹ் கடி ஹே. யஹ் கியா ஹே. யஹ் கடி ஹே. அவ்வளோதான். அடுத்தது மேஸ். இது இசட்டுங்கிறப்ப நுக்தா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால மேஸ். இது வஹ் மேஸ் ஹே. வஹ் அப்படின்னா தட், அது. வஹ் கியா ஹே. வஹ் மேஸ் ஹே. கியா வஹ் மேஸ் ஹே. இது கியா என்ன. அது மேஜையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எஸ். ஹா. ஹா அப்படின்னா எஸ். வஹ் மேஸ் ஹே. என்ன, அது மேஜையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ், அது டேபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் கிதாப் ஹே. கிதாப் அப்படின்னா புக்கு அப்படின்னு அர்த்தம். யஹ் கியா ஹே. யஹ் கிதாப் ஹே. கியா. யஹ் கிதாப் ஹே. என்ன, அது புக்கா. எஸ். ஹா. யஹ் கிதாப் ஹே. ஆமாம், அது புக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கியா யஹ் கலம் ஹே. என்ன, இது பேனாவா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஹா. யஹ் கலம் ஹே. கியா யஹ் குர்சி ஹே அப்படின்னு கேட்டால் என்ன, இது சேரா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹா. யஹ் குர்சி ஹே. கியா वह घड़ी है. हाँ, वह घड़ी है. क्या वह किताब है. हाँ, वह किताब है. அவ்வளோதான். நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் பண்ணணும். இங்கே ஒவ்வொன்றுக்கும் அது மீனிங் கொடுத்துருக்காங்க. யஹ்னா திஸ், வஹ்னா தட், கியானா வாட், கலம் பென், குர்சி சேர், கடி. கடினா கடிகாரம். மேஸ். மேஸ்னா டேபிள். கிதாப்னா புக்கு. ஹேனா இஸ். ஹா எஸ். ஆமாம். அடுத்தது அபியாஸ். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ். இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் சில கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி
இது மட்டும்தான் வந்து எக்ஸாமுக்கு வரும். இது வந்து ஒரு ஒன் மார்க் ஆன்சர். एक वाक्य में उत्तर दीजिए, அதாவது ஆன்சர் இன் ஒன் லைன். यह क्या है? यह कलम है. वह क्या है? वह मेज़ है. क्या वह मेज़ है? हाँ, वह मेज़ है. இதிலிருந்து தான் வந்து எக்ஸாமுக்கு வரும். நீங்கள் இது வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சிம்பிளாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.